ஜெர்மனியில் முதல் நாள் காலையில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்களா, மத்தியானத்துக்கு மேலே ரெயின் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது நயாகரா மாதிரி இருக்கும், ஆனால் நயாகரா கிடையாது. இது 75 ஃபீட்டு தான் ஹைட்டு. ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இது வந்து 1753 உருவான ஒரு ஃபால்ஸு. வெர்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஜெர்மனியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த 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 ரெயின் வாட்டர் தான் வந்து எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் நதியாக வந்து போயிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையும் போகும். அவ்வளோ பெரிய நதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் வந்து போட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. எல்லோரும் அந்த போட்டில் உட்காந்துட்டு அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு நயாகரா பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் நயாகரா பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி ஃபால்ஸ் தான், அது நல்லா தண்ணி நல்லா வெர்த்து வந்து ஒரு 75 ஹைட்டு தான், 75 ஃபீட்டுன்னு சொன்னாங்க. வெர்த்து வந்து ஏதோ சொன்னாங்க, எல்லாமே விளக்கமாக சொன்னாங்க. அங்கே நின்றுட்டு கூட பார்க்கலாம். அந்த ஃபால்ஸை வந்துட்டு எப்படி நயாகராவில் நின்றுட்டு பார்ப்போமோ அது மாதிரி கட்டியும் வச்சுருக்குறாங்க. அதுக்கு வந்து வேறு ஒரு வழி, அது ஒரு 1 ஹவர் ஆகுமா அதில் போய் இறங்கி நின்று பார்க்குறதுக்கு. எங்களுக்கு அவ்வளோலாம் டைம் கொடுக்கல, ஒரு 25 மினிட்ஸ் தான் அந்த ரைடு. அதுக்கு வந்து நல்லா ஃபால்ஸ் எப்படி ஒகேனக்கல்லில் தண்ணி பக்கத்தில் போய் நின்று தண்ணி நம்ம அடிக்கிறதுக்கு அப்படியே போட் அப்படியே மிதங்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், யாருக்குமே வந்து லைஃப் சேவிங் இதெல்லாம் கொடுக்குறது இல்லை. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஊர்லெலாம் லைஃப் சேவிங் இல்லாமல் நம்ம போகவே மாட்டோம் இல்லைங்களா. ஒகேனக்கல்லில் எல்லாத்துலேயும் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாங்க. இங்கே வந்து லைஃப் சேவிங்லாம் கொடுக்கல, சும்மா அப்படியே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. இதுதான் ஃபால்ஸ் பாருங்கள், எப்படி அப்படியே நல்லா அதே மாதிரி நுரை அப்படியே வருது. நாங்கள் போனப்போ ஒரு ரெயின்போ வேறு நல்லா தெரியுதுங்களா அங்கே ரெயின்போ. அந்த ரெயின்போ தெரிஞ்சது, அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரெயின்போ தெரியுது, எடுங்க, நல்லா எடுங்க, க்ளோஸ்அப்பில் எடுங்க, பாருங்கள் அங்கே ரெயின்போ தெரியுதுங்களா, அது எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்தோம். ரெயின்போ பாருங்கள் அப்படியே நல்லா அந்த இதில் தெரியுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்தோம்னா அந்த ஃபுல் ஃபால்ஸும் தெரியுது. நான் வந்து நிறையா ஃபோட்டோ எடுத்தேன், எந்திரிச்சு நின்னெல்லாம் எடுத்தேன். அப்புறமே வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு எங்கே போனாலுமே வந்து எந்த ஊருக்கு போனாலும் ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டுட்டு போடுவேன். சரி பார்த்தேன், என் திருச்செந்தூர் கயிறு ஒன்று என்னோடய தாலியில் கட்டியிருந்தேன், பச்சை கலர் கயிறு. அதை எடுத்து அவுத்து அதை சாமி கும்பிட்டுக்கிட்டு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லேயே தண்ணியிலேயே ஃபால்ஸ்லேயே போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு மேலே எங்கே போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறது, இது நல்லா தண்ணி ஓடுற தண்ணி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கழட்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் என் ப்ரேயரெல்லாம் நல்லா பழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபால்ஸ்லேயும் அந்த கயிறு எடுத்து தூக்கி போட்டேன். அது என்னென்னா, அந்த கயிறு தூக்கி போட்டு முடித்தோடனே அவங்க பக்கத்தில் அதை கொண்டு போயிட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு, டக்குன்னு கயிறை வந்து 3 முடிச்சு வேறு போட்டு வச்சுருந்தேன் தாலியில். கடகடான்னு அவுத்துட்டு அதை தூக்கி போட்டேன். அது தூக்கி போட்டோன்னே ஒரு 2 நிமிஷம்தான், தூக்கி போட்டோன்னே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தண்ணி வந்து என் மேலே அப்படியே கம்ப்ளீட்டாக என்னோடய ட்ரெஸ் மேலே விழுந்துருச்சு. எல்லோரும் சொன்னாங்க, பாருங்கள் நாங்களாம் நினையில, நீங்கள் மட்டும்தான் நினைஞ்சிருக்கிறீங்கன்னு. அந்த மாதிரி நான் மட்டும் நினைஞ்சிட்டேன் ஃபுல்லாக. ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு எல்லாமே நனைஞ்சிடுச்சு. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது போட்டு முடிச்சுட்டு போய் உட்காடுறேன், அந்த சமயத்தில் நனைஞ்சோடனே எனக்கு ஒரு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏதோ என் ப்ரேயர் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அப்புறமே இதை பாருங்கள், இந்த கயிறு தான், இதை எடுத்து கழட்டிட்டு 3 முடிச்சு போட்டு கழட்டி சாமி கும்பிட்டு நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே போட்டுட்ருக்குறேன். தூக்கி போட்டேன். எங்கள் அண்ணன் பேத்தி வந்திருக்கிறா, அவள் பக்கத்தில் வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தா. சரி, அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவள்லாம் நயாகரா பார்த்தவ, அமெரிக்காவிலேருந்து வந்து, அதனால் அவள் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அதை போட்டுட்டு பாருங்களேன், அப்படியே போயிட்டுருக்குறோம். போட்டுட்டு எல்லோரும் பக்கத்தில் போட்டுட்ருக்கிறப்போ அப்படியே தண்ணி வந்து எப்படி மேலே விழுந்துச்சு பாருங்கள். யார் மேலேயும் இல்லை, கரெக்டாக வந்து நான் உட்காந்துருக்கிற இடத்துலேயே தண்ணி வந்து விழுந்துச்சு. நான் அப்படியே எழுந்திரிச்சிட்டேன், ஃபுல்லாக நனைஞ்சிச்சு, பேண்ட்டு கீண்ட்டு எல்லாம். அப்புறம் பஸ்ஸில் வர அதெல்லாம் காஞ்சது. அந்த இதுதான் நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த இடத்துல இருந்து நடந்து போய் அங்கே போட்டில் ஏறணும். எங்களோட வந்தவங்கெல்லாம் அங்கே நின்று எல்லாம் கார்னர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறமே நாங்கள் வந்து ஜெர்மனியில் நைட் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஆஸ்ட்ரியா போகிற மாதிரி பிளானு. அதனால் ஜெர்மனி ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக கைடு வந்து சொல்லிகிட்டே வந்தார். இந்த ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டலு, காலையில் 8 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடணும்,
அப்படின்னு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கடுத்து இதுதாங்க அந்த ஹோட்டல், நாங்கள் தங்கின ஹோட்டலு ஜெர்மனியில். தங்கிட்டு அங்கே நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 7:30க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து 8 செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடணும். வந்துட்டு அடுத்தது ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து போனோம். அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, ஆஸ்ட்ரியா மார்னிங் போயிட்டு சுவிட்சர்லாந்துக்கு நைட் போய் ஸ்டே பண்ண போயிட்டோம். அந்த மாதிரி போனோம். தேங்க்யூ.